வேங்கை வயல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்ட காவலர் முரளி ராஜா, சுதர்சன், முத்து கிருஷ்ணன் ஆகியோர் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுந்தர். வணக்கம் சுந்தர். தற்போது இந்த ஜாமீன் மனு ஆனது எப்போது விசாரணைக்கு வரவிருக்கிறது? முழு விவரங்கள். வேங்கை வயல் வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட முரளிராஜா, சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அதாவது ஏற்கனவே இவர்கள் 3 பேருமே தலைமறைவு குற்றவாளிகள் என்று சிபிசிஐடி போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்று அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி சரணடைந்து அதன் பின்னர் தங்கள் மீது எந்த விதமான மேல் நடவடிக்கைகளும் சிபிசிஐடி போலீசார் எடுக்கக்கூடாது என்பதற்காக பிணை, அதாவது சூரிட்டி நாங்கள் குடிக்கிறோம், எங்களுக்கு பிணை வேண்டும் என்று மனு தாக்கல் செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை மதியம் 3 மணிக்கு உரிமையியல் நீதிமன்றத்தில் நடக்கிறது. ஏனென்றால் அதாவது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தான் இந்த விசாரணை, அந்த அரசு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நீதிபதி இன்று விடுமுறை என்பதால் இந்த வழக்கு தற்போது உரிமையியல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இன்று இந்த விசாரணையானது இந்த மதியம் 2 மணிக்கு உரிமையியல் நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது. அதன் பின்னர் தான் நீதிமன்றம் ஏற்கிறதா அல்லது தள்ளுபடி செய்கிறதா என்ற விவரம் செய்யணும். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுந்தர்.